புதுவை சட்டப்பேரவையில் உறுதிமொழி குழு கூட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள குழு அறையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமை தாங்கினர். சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், நாஜிம், அனிபால் கன்னடி, பிரகாஷ்குமார், செந்தில்குமார், நாகத் தியாகராஜன், சம்பத், மின்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அரசு செயலர்கள் முத்தம்மா, சட்டப்பேரவை செயலர் தயாளன் மற்றும் மின்துறை பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டசபையில் உறுதியளிக்கப்பட்ட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உறுதிமொழி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பருவ மழையினை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அதிகாரிகளுடன் அமைச்சர் ஜான்குமார் ஆலோசனை. புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலய 174வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் புதுவை கடலூர் மறைமாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி கொடியினை ஏற்றி வைத்து விழாவை துவக்கி வைத்தார். இவ்விழாவானது ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் நாள்தோறும் 2 வேளைகளிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் தேர்பவனி ஆகியவை நடைபெறவுள்ளன. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சௌந்தர்யா கோல்டன் சிட்டியில் ஹார்ஸ் பவர் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா வெகு பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் மோடி கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நோனாங்குப்பம் உதவிக்கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனைகளை மாணவர்களுக்கு எடுத்து கூறி சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி இரவு சிற்றுண்டி வழங்கினர். இந்த பாண்டிச்சேரியில் ஆண்ட முதலமைச்சர் எல்லாரோட 18 ஆண்டுகள் அவர் முதலமைச்சர் கலந்து கொண்டனர். சலுகைலாம் கொடுத்து படிக்கக்கூடிய அனைவரும் நல்லா படிக்கணும். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரே மாமனிதர் ஐயா ரங்கசாமி தான். அரிசியும் நல்ல அரிசி, தரமான அரிசி 10 கிலோ மஞ்சள் கணக்கு கொடுத்துருக்காரு. முக்கிய பிரமுகர்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பாகூர் மூலநாதர் ஆலயத்தில் மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து சுமங்கலி பெண்களுக்கு புது மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பொதுமக்களுக்கு மங்கள பொருட்கள் அடங்கிய தாம்பூல தொகுப்பை வழங்கி அன்னதானமும் வழங்கினர். முன்னதாக ஆலயத்தில் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாகூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராமு நாயக்கர், கோவிந்தராஜன், கலா கபாலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி குடும்பத்தினர் மற்றும் நிர்வாக அதிகாரி சிவகுமார், ஆலய அர்ச்சகர்கள் சங்கர், பாபு ஆகியோர் செய்திருந்தனர். அரசின் நியாய விலை கடைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ரூபாய் 4,500 இருந்து ரூபாய் 12,000 உயர்த்தி அறிவிக்கப்பட்ட மாத ஊதியத்தை முதலமைச்சர் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வழங்கினார். காலாப்பட்டு துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பிம்ஸ் மருத்துவமனை, சுனாமி குடியிருப்பு, மத்திய சிறைச்சாலை, சாசன் நிறுவனம், ஸ்டடி பள்ளி, நவோதயா வித்யாலயா பள்ளி, சட்ட கல்லூரி, அம்மன் நகர், பெரிய காலாப்பட்டு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. இதேபோல் புதுவை கோர்க்காடு துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை கோர்க்காடு, பங்கூர், வடமங்கலம், மங்கலம், அரியூர், அனந்தபுரம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது.